கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய அன்பின் கிருபைக்காக தேவனை மனப்பூர்வமாய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே எல்லா துதி கனம் மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. இந்த நாட்களிலே இந்த தேசத்திற்கு வரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் அடியேனுக்கும் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கிருபையாக அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் நலமானதை போதித்து அவருடைய நித்திய வழியில் கர்த்தர் நம்மை கிருபையாக வழி நடத்துவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு சிறிய பாடலை ஒன்று பாடி, நமக்கு தெரிந்த பாடல் தான், ஆனாலும் பாடி நம்ம ஜெபத்தோடு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு ஆண்டவர் பேசுகிற காரியம், உமக்கு பிரியமானது எனக்கு, உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் அறிந்து கொள்ள அதன்படி வாழ கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்ம அர்ப்பணிப்போம். இதை ஒரு ஜெபமாகவே நம்முடைய பாடலை நம்ம ஒரு ஜெபமாகவே நாம் இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். இந்த பழைய பாடல் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்னைக்கு மாலையில், ஆண்டவரே என்னுடைய பிரியத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உமக்கு பிரியமானபடி நான் வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபை இன்றைக்கு மாலையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அதை உணர்ந்து சொல்லுவோம். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? சேர்ந்து பாடுவோம். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும்.
சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. தெரிந்தவங்க கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். உம் சித்தம் போல் என்னை என்று தற்பரனே நீர் நட. இன்னொரு முறை சொல்லுவோம். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நட. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசு. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் இயேசுவே. உம் சித்தம் போல் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு பேசுவாராக. நாம் தொடர்ந்து வாசிக்கிற அதே வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 19:14. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. Let the words of my mouth and the meditation of my heart be pleasing to you, be acceptable to you, O Lord my God. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. நாம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பேசுறோம், பல காரியங்களை சிந்திக்கிறோம். ஆனா நம்ம மாம்சத்துல, மனுஷீக சுபாவத்துல நம்ம வாழ்க்கையை வாழ்றதற்கான ஒரு ஊந்துதலை நீங்க பார்ப்பீங்களானா, பொதுவாகவே நாம ஒன்று நம்மை பிரியப்படுத்தணும் அல்லது நம்மை போன்ற மற்ற மனிதர்களை பிரியப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா நம்ம இருப்போம். we kind of enjoy that. நம்மை பிரியப்படுத்திட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம செய்கிறதுல வேற ஒருத்தர் பிரியப்பட்டுட்டாங்கன்னா அதுல ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம். we actually love drawing attention to ourselves by pleasing them. இந்த பிரச்சனையை தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய போராட்டமாக நமக்கு எடுத்து காட்டுறாரு பாருங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, அந்த முழு அதிகாரமும் மனுஷனுக்கு முன்பாக நம்மை பிரியமா நடத்திக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பிரயாசப்பட முடியும் அப்படின்றத அங்க காண்பிக்கிறார். ஸோ முதல் பிரச்சனை என்ன கொண்டு வர்றாருன்னா, தான தர்மம் செய்யறதை பற்றி எடுத்துட்டு வர்றார். கிவிங் ஆர்ம்ஸ் டு த புவர். ஏழைகளுக்கு தான தர்மம் பண்றது ஒரு நல்ல காரியம்தான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான்னு வாசிக்கிறோம். இப்போ கர்த்தர் அதில் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆனால் நம்முடைய மாம்சீக குணத்துல நம்ம அதை எப்படி திரிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டா, ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுக்கறத கூட இயேசு சொல்லுகிறாரு, இந்த மாயக்காரர் என்ன பண்றாங்கன்னா, மனுஷர் காணும்படி தாரை ஊதுவித்து அவங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யறாங்க. தொடர்ந்து பார்த்தா அடுத்த பிரச்சனை வருது.
அங்க எடுத்து சொல்றாரு ஜெபம். ஜெபம்ன்றது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. ஜெபம் பண்ணணும்ன்றது தேவனுடைய விருப்பம். ஜெபம் பண்ண அவர் கற்றுக் கொடுத்தார். ஆனா இந்த மாயக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் என்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை கூட மக்கள் பார்த்து பாராட்டணும்ன்றதுக்காக நார்ச்சந்திகள்ல வீதிகள்ல மனுஷர் பார்க்கும்படி நீண்ட ஜெபங்களை நல்ல வசனங்களால் அவங்க மக்களை கவரும்படி ஜெபத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இன்னும் தொடர்ந்து வாசிப்பீங்களான்னா அங்க இயேசு கொண்டு வர்ற மூன்றாவது காரியம் உபவாசம். அவர் சொல்லுகிறார், உபவாசம் என்பது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. உபவாசித்து நாம நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பாக வருத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கும் தேவனண்டை சேர்றதுக்கும் உபவாசம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய டிசிப்ளின். ஆனா இந்த மாயக்காரர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உபவாசம் என்கிற உன்னதமான அனுபவத்தை எப்படி மாத்திடுறாங்கன்னு கேட்டா, முகத்தை வாடலாக வைத்துக்கொண்டு சோர்வாக காமித்து மனுஷருக்கு முன்பாக புகழ்ச்சியை பாராட்டை பெறுவதற்கு இந்த உபவாசத்தை பயன்படுத்துறாங்க. இப்ப இயேசு அங்க என்ன சொல்லி காட்டுறாருன்னு கேட்டா, இது மூன்றுமே நல்ல காரியம் தான்ப்பா. ஆனா இது மனுஷனை பிரியப்படுத்துறக்கா நீங்க செய்யாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுடைய பாராட்டை பெறுவதற்கு நீங்க தான தர்மங்களையோ நீங்க ஜெபத்தையோ உபவாசத்தையோ நீங்க பயன்படுத்துவீங்களான்னா உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பலனை நீங்க பெற முடியாது. மனுஷன் கொடுக்கிற பாராட்டை தான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டா, மனுஷர் பாராட்ட தேடி எதையும் செய்யாதீங்க. நீ தான தர்மம் செய்யும் போது வலது கை செய்யறதை இடது கை அறியாமல் இருக்கும்படி செய்ப்பா. அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீ ஜெபம் பண்ணும்போது நார்ச்சந்தியிலிருந்து ஜெபம் பண்ற தப்பு இல்லை, பொது இடத்துல நின்று ஜெபம் பண்ற தப்பு இல்லை. ஆனா மனுஷர் காணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட ஜெபம் பண்றோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. மனுஷர் பாராட்டை எதிர்பார்த்து செய்யறோம் பாருங்க, அங்க தப்பு. அப்போ சொல்றாரு, அப்படி செய்யாம அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா காணும்படியாக நீ ஜெபம் பண்ணு. உபவாசம் பண்ணும்போது முகத்தை வாடலா வச்சுக்கிட்டு உபவாசம் பண்ணாதப்பா. அதுக்கு பதிலாக நல்ல தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை நல்ல களையா வைத்துக்கோ. மக்கள் உன்னை உபவாசம் எடுக்கிறேன்னு காணாதபடிக்கு நீ வெளியே எதுவும் சொல்லாதப்பா, அந்தரங்கத்தில் செய். அப்போ கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வார்? பலனளிப்பா. பிரியமானவர்களே, நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். யாரை பிரியப்படுத்த நான் செய்கிறேன்? நம்ம கொடுக்கறது நல்லது தான், ஜெபிக்கிறது நல்லது தான், உபவாசம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இதனுடைய பின்னால் யாருக்கு பிரியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன்? மனுஷருடைய பாராட்டுக்காகவா, அங்கீகரிப்புக்காகவா, புகழ்ச்சிக்காகவா? அது தேவனுக்கு பிரியமில்லாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, என் எண்ணங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு தியானமும் உமக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவன் பிரியப்படணும். அது நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். நம்மை பார்க்கிற மனுஷர் அல்ல, நாம காண முடியாத தேவன் ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு முன்பாக பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினால கடந்த 2 நாட்களாக தேவனை பிரியப்படுத்த வழி என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். முதலாவது நம்ம கவனித்தோம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கவனித்தோம். நேற்றைக்கு நம்ம பேசும் பொழுது கவனித்தோம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுற பயம், the fear of God pleases God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று வாசித்தோம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போக போறோம். தேவனை பிரியப்படுத்த வழி என்ன? ஒரு வசனத்தை வாசித்து அங்கிருந்து நாம இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Samuel chapter 15 and verse 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிற மூன்றாவது காரியம், ஒரு மனிதன் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். Our obedience pleases God. நம்முடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, சர்வாங்க தகன பலிகளை விட கீழ்ப்படுகிறது தான் உத்தமம். இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதலை பற்றி கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். விசுவாசம் அவசியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஆனா இந்த விசுவாசமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்மளை எங்க நடத்தணும் அப்படின்னு கேட்டா கீழ்ப்படிதலுக்கு நடத்த வேண்டும். பிசாசுகள் கர்த்தரை தேவன் என்று விசுவாசிக்கின்றன. இரண்டாவது, விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனா பிசாசு ஏன் தேவனுக்கு பிரியமில்லாதவன்னு கேட்டா அவன்கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். He never obeys. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பான், அதை விசுவாசிப்பான், தேவனை கண்டு நடுங்குவான், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். ஏன் நான் இதை மிகப்பெரிய போராட்டம் என்று சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய அல்லது பிதாவாகிய ஆதாம், அவன் போராடின போராட்டம், பெரிய போராட்டம் வந்து இச்சையோடு இல்லை, பெரிய போராட்டம் வந்து கீழ்ப்படிதலோடு தான். ஆண்டவர் அவனுக்கு மோசே கொடுத்தது போல 10 கற்பனை கொடுக்கல. just God gave him just one commandment. ஒரே ஒரு கற்பனையை மட்டும் தான் கொடுத்தார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், அதுக்கு தடை கிடையாது. ஆனா தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. ஒரே ஒரு கற்பனை தான் கொடுத்தார் ஆதாம் ஏவாளுக்கு. அந்த ஒரே ஒரு கற்பனையை கீழ்ப்படுகிறதுக்கு தான் 2 பேரும் போராடினாங்க. இட் வாஸ் a big challenge. அந்த ஒரு கற்பனையை கீழ்ப்படியது அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. மறந்துடாதீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிவது சவால் என்று நான் சொல்ற அதே வேளையில், இந்த சவாலை ஜெயிக்காத ஒரு மனுஷன் தேவன் தனக்காய் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பது கூடாத காரியம். நீங்கள் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்த பாவம் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, களவு அல்ல, பொய்சாட்சி இல்லை. அவங்க செய்த பாவம் வந்து கீழ்ப்படியாமை. நான் புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை நீ புசித்தாயா? அந்த ஒரு கீழ்ப்படியாமை, ரோமர்ல வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் எங்கே வந்தது? உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது. அதை தொடர்ந்து பாவத்தினால் உண்டாகிற சாபமும் மனுஷன் மேல் வந்தது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த போராட்டம், வந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டு நம்ம பார்க்கணும்னா 7 பின்விளைவுகளை சொல்லலாம். வேணுமான இங்க குறிப்பு எழுதி கொள்ளுங்க. 7 outcomes of man's disobedience. மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே முதல் மனிதனாகிய ஆதாம் தொடங்கி ஏற்பட்ட பின்விளைவுகள் 7 எழுதுங்க. நம்பர் 1, the first one என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பிரிவு. The separation between God and man. Separation between God and man. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி, கவனிங்க, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி விலகி ஒளித்து கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் அவுட்கம், ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து கீழ்ப்படியாம போகும்போது அவங்க இழக்கிற முதல் காரியம் வந்து தேவனோடு உள்ள உறவு.
they lose their relationship. ரெண்டாவது, மனிதனுக்கும் மனுஷிக்கும் உண்டான வெட்கம், shame between man and woman. வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருவரும் நிர்வாணிகளா இருந்தாங்க, வெட்கப்படாம இருந்தாங்க. ஆனால் எப்போ அவங்க பாவம் செய்தாங்களோ, அதாவது கீழ்ப்படியாம போனாங்களோ, அந்த நிமிடம் முதல் அவங்க நிர்வாணிகள் என்று உணர்ந்து தங்களுக்கென்று அத்தி இலைகளாலே வஸ்திரங்களை தைத்து கொண்டார்கள். Shame came between man and woman. Number 3, suffering in childbirth. பிள்ளை பேற்றிலே உண்டான வேதனை. வசனங்கள் வாசிக்க வேண்டாம், குறிப்பு மாத்திரம் நான் சொல்றேன். ஆதியாகமம் 3:16, நீ வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்று வாசிக்கிறோம். அப்போ இப்படி கீழ்ப்படியாம போனதுனால பிள்ளை பெறுவது ஒரு ஆசீர்வாதமாக இல்ல, வேதனையாக மாறியது. 4வது எழுதுங்க, subjection to husband. புருஷனுக்கு அடிமையாக மாறினது. அல்லது நீங்கள் ஆதியாகமம் 3:16 வாசிக்கும் போது ஆண்டவர் ஏவாளை ஆதாமுக்கு துணையாக கொடுத்தார். ஆனா கீழ்ப்படியாம போனதுனால அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். துணை இல்லை, இப்போ அவர் ஆளுகை செய்கிறவரா மாறிட்டார். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பின்விளைவு. 5வது, the struggle to survive. உயிர் வாழ்றதுக்கு அவங்களுக்கு உண்டான போராட்டம். ஆதியாகமம் 3:17-19 வாசிப்பீர்களானால், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ வேலை செய்யணும், வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடணும், இல்லை வாழ்க்கை உனக்கு இன்பமா இருக்காது. பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸ்ட்ரகிள் டு சர்வைவ். எதனுடைய பின்விளைவுன்னு கேட்டால் கீழ்ப்படியாமை. 6வது, the ground will become stale. பூமி பலன் கொடுக்காது. நீ வேர்வை சிந்துவ, ரொம்ப கஷ்டப்படுவ, ஆனால் பூமி என்ன செய்யாதுன்னா பலன் கொடுக்காது. பூமி முரட்டா மாறிடும், ஸ்டேலா மாறிடும். நம்பர் 7, சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப். தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஜீவன், ஜீவாத்துமாவானான் இல்லையா, அவனுக்கு கொடுத்த ஜீவன் எங்க கொண்டு போய் விட்டுருச்சுன்னா, அவனை இப்ப பாவத்தினால அல்லது கீழ்ப்படியாமையினால மரணம் பிரவேசித்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் இந்த பூமிக்குள் பிரவேசித்தது. ஆதியாகமம் 3:19, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் எதுல உண்டானதுன்னு கேட்டா எங்க இருந்து? ஒரே வார்த்தை தான், கீழ்ப்படியாம. I want to let you know something. God takes disobedience very seriously. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கீழ்ப்படியாமை என்கிற குற்றத்தை, பாவத்தை மிக கடுமையாக பார்க்கிறார். நாம நிறைய பேர் நினைக்கிறோம், பாஸ்டர் நான் ஒரு பாவி செய்யறது போல, அக்கிரமக்காரன் செய்யறது போல, அநியாயக்காரன் செய்யறது போல நான் நிறைய பெரும் பாவங்களை நான் செய்யறதில்லை. அன்றைக்கு அந்த ஆயக்காரன் முன்பாக அந்த பரிசேயன் நின்று ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா, நான் ஆயக்காரர், இந்த பாவிகள் செய்கிறது போல, இந்த மனுஷனை போல நான் வாழாததற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொன்னான் பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் நான் திருட மாட்டேன், நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், வேசித்தனம் செய்ய மாட்டேன், நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், தேவதூஷணம் பண்ண மாட்டேன், நிறைய பட்டியல் வச்சிருப்போம். நம்ம இந்த மாதிரிலாம் நான் செய்யறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றும் மறந்துடாதீங்க, அநேக பாவங்களுக்கு விலகி இருக்கிற விசுவாசிகள் ஒரு காரியத்தில் தெளிவில்லாமலே வாழ்றாங்க. என்ன தெரியுமா அது? நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம வாழ்றோம் பார்த்தீங்களா, செவி சாய்க்காம வாழ்றோம் பாருங்க. இதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, கர்த்தர் ஒன்று கண்டுவிட மாட்டார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, பூமியின் மேல் தேவன் கொண்டு வந்த சாபம், தேவன் கொண்டு வந்த வேதனை, உலகம் சந்தித்த மரணம் எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நாம் போட்டிருக்கிற பெரிய பாவ பட்டியெல்லாம் கிடையாது. ஒரே காரணம் என்னன்னா கீழ்ப்படியாமை. அதனால தான் சவுல் ராஜாவிடத்துல இந்த சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி பேசும்போது சொல்லுகிறாரு, நீ கொண்டு வருகிற காணிக்கைகளை விட, தகன பலிகளை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம், அதுதான் அவருக்கு பிரியம். இன்னும் அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா,
முரட்டாட்டம் பண்றது அப்படின்றது பில்லி சூனிய பாவத்திற்கு இணைன்னு சொல்றாரு. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமமா இருக்கிறது. நாம இதெல்லாம் நம்ம பொதுவாக நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். I wanted you to know this. Disobedience, God takes it very seriously. தேவனுக்கு ஒரு மனுஷன் பிரியமா இருக்க விரும்பினால் அவனுடைய எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உறுதியா நிக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆண்டவற்றை நம்ம எதிர்பார்க்கிற, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. சரி, லூக்கா போலாம், மன்னித்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று காண்பிப்பேன். அதாவது இயேசுவிடத்துல வர்றது நல்லது, இயேசுடைய வசனத்தை கேட்கறது நல்லது, ஆனா அதோட நின்றக்கூடாது. கேட்ட வசனத்தின்படி செய்கிறவன் எப்படி இருப்பான் என்றால், தன் வீட்டை ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அந்த வீட்டின் மேல் பெருவெள்ளம் வரும், நீரோட்டம் வந்து மோதும், காற்று வந்து அடிக்கும், மழை பெய்யும், வீடு அசையாது. ஒரு உறுதியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில நம்ம போராடுற மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமாங்க? கீழ்ப்படுறதுக்கு இருக்கிற சோதனை தான். வசனத்தை கேட்கறதுக்கெல்லாம் கூடிடுவோம், இயேசுவண்டை சேரணும்னு நினைப்போம், சொல்றபடி செய்யறதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்திலே வந்தான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகள் இப்படி செய். அப்படியா? நான் சிறுவயது முதல் கொண்டு இந்த கற்பனைகளை நிறைவேற்றி இருக்கிறேன். அப்படியா? சரி, நித்திய ஜீவன் தானே போற, அப்போ உனக்குரியதெல்லாம் விட்டுட்டு தரித்திர கொடுத்து என் பின்னாடி வானாரு. வேதம் சொல்ல இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டானா. எனக்கு பைபிள்லேயே என்னை ரொம்ப அடிக்கடி சிந்திக்க வைக்கிற வசனம் அந்த வசனம் தான். இயேசுவை பார்த்துட்டு ஒருத்தன் துக்கமாக போகிறான் அப்படின்னா இந்த வசனம் தான் இருக்கு. துக்கத்தோடு போனானா. ஏன்பா துக்கத்தோடு போனேன்னா, இயேசுவிட்ட வரும்போது வாஞ்சியாக வந்தான், ஆனால் அவர் சொல்கிறத செய்கிறது கஷ்டமாயிருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் அண்டை சேருவாங்க, ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல தான் படாத பாடுபடுவாங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் சம்டைம்ஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டு சப்மிட் அவர் செல்ஸ் இன் ஒபீடியன்ஸ் டு காட். யோனா பெரிய தீர்க்கதரிசிங்க. பைபிளில் இதை போல ஒரு வல்லமையான பிரசங்கியாரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே பிரசங்கம் தான் பண்ணான், ஒரு வரியில் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. 40 நாளில் நினிவே அழிக்கப்படும், அவ்வளோதான் பிரசங்கம். 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 7 பாயிண்ட்லாம் கிடையாது, ஒரு வரி தான் பிரசங்கம். அந்த ஒரு வரி பிரசங்கத்தில் எவ்வளோ வல்லமை இருந்ததுன்னு கேட்டால், 1,25,000 பேர், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத யோனா நினிவேயினுடைய முழு ஜனமும் ராஜா முதல் அடிமை வரை, இன்க்ளூடிங் அனிமல்ஸ், மிருகங்களுக்கு உட்பட எல்லாம் உபவாசத்துக்கு போயிட்டாங்க. தேசம் முழுவதும் மனம் திரும்பினது. கர்த்தரும் அழிப்பேன்னு சொன்னதுக்கு மனஸ்தாபப்பட்டு தம் மனம் மாறினார். ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தையில் அவ்வளோ பவர் இருந்தது. ஆனால் இவ்வளவு தூரம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன தெரியுமா? நினிவேக்கு போனால் இவர் தர்ஷீஷுக்கு கப்பலில் டிக்கெட் வாங்கிட்டு போனார். Because it was very difficult for him to obey God. ஆண்டவர் அவனை கீழ்ப்படிய பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டார் தெரியுமா? Such an effort. அந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது.
வேதம் சொல்லுது, அந்த போய் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டானா. ஆண்டவர் இவன் நிமித்தமாக ஒரு பெரிய புயல் காற்றே அனுப்புறாரு. இவ்வளோ புயல் வந்து அந்த ஜனங்க பாவம், இவன் பண்ண பாவத்தினால அவங்களுடைய உடைமைகள் எல்லாம், அவங்களுடைய சாப்பாடெல்லாம் தூக்கி கொண்டு போய் கடலில் கொட்டி அவங்கெல்லாம் பசி பட்னியாக மாறி போயிட்டாங்க. எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அவங்க அவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்படுறத கண்ணால் பார்க்குறான். இந்த ஜனங்க தங்க சாப்பாடெல்லாம் இழந்துட்டதையும் பார்க்குறான். இவ்வளவு பாடுபடுறத கண்ணால் பார்த்த பிறகு கூட அவனுக்கு மனசில் என்ன மாற்றம் வரலன்னா, சரி நம்ம இப்போமாவது கர்த்தர் சொல்கிறத கேட்கலான்னு மனசு வரல. அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், சீட்டு அவன் மேலே விழுந்துருச்சு, இவன் தான் காரணன்றது விழுந்துருச்சு. கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கர்த்தர் என்னை வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம நான் வந்து வழி தப்பி வந்துட்டேன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கலாம், எப்பா இந்த புயல் நிற்கணும்னா, நீங்கள்லாம் உயிர் பிழைக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், கப்பலை வந்து நினிவே பக்கமாக திருப்புங்கன்னு சொல்லியிருக்கலாம். சொன்னானாங்க? என்ன சொன்னா தெரியுமா? என்னை தூக்கி எங்கே போடுங்க? கடலில் போடுங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, செத்தாலும் சாவேனே தவிர கீழ்ப்படிய மட்டும் மாட்டேன். என்ன இருதயம் எப்படி கடினப்பட்டுருந்துச்சு பாருங்க. செத்து போவேனே தவிர கீழ்ப்படிய மட்டும் மாட்டேன். கடைசியில் கர்த்தர் பாருங்க அவன் மேலே ரொம்ப இரக்கமா, இவன் கடலில் குதிச்சாலும் ஆண்டு சப்மரின் அனுப்புறாரு பிக்கப் பண்ணுறதுக்கு. டாக்ஸி வந்து பிக்கப் பண்ணுது, நேராக கொண்டு போய் அவனை நினிவேயினுடைய கரையில் கொண்டு கக்கிடுது. இப்போ வேற வழி இல்லாமல் போய் வேண்டா வெறுப்பா பிரசங்கம் பண்ணுறான். அது பார்த்தா அந்த பிரசங்கத்தில் முழு தேசமும் திரும்பிடுச்சு. இவனுக்கு இது வருத்தமாக போயிருச்சான். இது வருத்தமாக போய் ஒரு ஆமணக்கு செடியினுடைய நிழலில் உட்காந்துட்டு இந்த தேசம் எப்படி அழியும்னு பார்க்கறதுக்கு உட்காந்து எப்படி எழுந்திருக்கும் பாருங்க அவன் இருதயம். நம்ம இதை பார்த்து சிரிக்கிறோம், ஆனால் அநேக வேளையில் கர்த்தர் நம்மோடு போராடுற காரியத்தில் ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நீ கீழ்ப்படிய மாட்டாயா? அதான் கர்த்தர் போராடுற போராட்டம். அன்றைக்கு 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் போராடினார். ஓங்கிய புயம் பலத்த கரத்தினால ஆண்டவர் 10 வாதைகளை இஸ்ரவேலுக்கு முன்பாக எகிப்தியருக்கு ஆண்டவர் செய்து அவங்கள மடங்கடித்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் கடைசியில் விடுதலையாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, மேகத்தின் கீழ் ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? வணங்கா கழுத்துன்னு பேர் வச்சார். என்ன கழுத்து? ஸ்டிஃப் நெக்ட்னு பேர் வச்சார். கழுத்து இருக்குது, ஆனால் கழுத்து என்ன பண்ணாது? வணங்காது. கற்பனை இருக்கு, கட்டளை இருக்கு, வார்த்தை இருக்கு. சீனாய் மலையில் அக்னினெல்லாம் காட்டுங்க, புகையனா காட்டுங்க, 10 வாதையனா காட்டுங்க, நீங்கள் கடல்லாம் பழங்க, நீங்கள் மன்னா வானத்திலேருந்தே கொண்டு வாங்க, நாங்கள் செய்கிறது தான் செய்வோம். 40 வருஷம் அவங்கள சிறுமப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுக்கு அவங்கள முயற்சி பண்ணுறாரு. They found it difficult to obey. கடைசி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா முரட்டாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் ஏன் செவி கொடுக்கணும்? எங்கள் வழியில் நாங்கள் போவோம், கர்த்தர் எங்கள் வழிக்கு திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்க, நம்ம எப்படி மாற்ற நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை நம்ம வழிக்கு திருப்பணும்னு நினைக்கிறோமே தவிர கர்த்தர் வழிக்கு நாம திரும்புறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம கர்த்தரோட எப்படி டீலிங் நடத்துகிறோம் அப்படின்னா, நான் கேட்குறதெல்லாம் கர்த்தர் செய்யணும். நான் ஜோம் பண்ணிட்டேன்னா கர்த்தர் அதை உடனே கேட்டுறணும், கொடுத்துடணும். கொடுக்காம போயிட்டாருன்னா இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன். இவ்வளோ நாள் ஜோம் பண்ணுறேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் இதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? நாம சொல்கிறத கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சியாப்பான்னு கேட்டால் அது தேவையில்லை. நான் சொல்கிறது அவர் செய்யணும். என் சித்தம் போல் அவர் நடக்கணும், என் விருப்பம் போல் அவர் நடத்தணும். இல்லை, சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே எனக்கு பிரியமானபடி இல்லை, உமக்கு பிரியமானபடி என்னை வைத்துக்கொள்ள ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியம் என்னங்க? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். இன்றைக்கு மாலையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கி பேசுவாராக. ஆண்டவரே உமக்கு பிரியமான கீழ்ப்படிதலுக்கு என்னை அர்ப்பணிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த கீழ்ப்படிதல் பாருங்க, நம்ம ஏன் இதை நம்ம பின்தொடர்ந்து போகணும் அப்படின்னா, நமக்கு முன்பாக சென்ற இயேசு இருக்கார் பாருங்க, அவருக்கு இருந்த ஒரு அருமையான தெய்வீக குணமே என்ன தெரியுமா?
கீழ்ப்படிதல். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசித்தால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். எல்லாரும் திரும்ப சேர்ந்து வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? அப்ப இயேசுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாம் ஆதாமுக்கு இருந்த பிரச்சனை கீழ்ப்படியாமை. ஆனால் 2ஆம் ஆதாமாக வெளிப்பட்ட இயேசுக்கு இருந்த குணமே என்னன்னா கீழ்ப்படிதல். எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார் அப்படின்னா, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாராம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவர் ஜெபம் பண்ற ஜெபம் பாருங்க. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அதாவது தன்னை முழுவதுமாக மரண பரியந்தம் கர்த்தருடைய விருப்பத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சார். புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்யும்படி நான் வருகிறேன். முழுவதுமாக அர்ப்பணித்தார். இந்த செய்தியை கேட்கும் போது ஒரு கேள்வி நாம கேட்கணும். Have I learnt obedience? Am I comfortable with obedience? கீழ்ப்படிவது எனக்கு கடினமா இருக்கிறதா? கீழ்ப்படிவது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதா? கீழ்ப்படிதல் என்பது என்னுடைய பழக்கமா இருக்கா? அதாவது நம்ம இன்னைக்கு வசனம் கேட்கறதுல ஒன்றும் குறைவில்லை. இப்போ 3 நாளாக வசனம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மாலையும் வேலையை முடிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு, சில பேர் பல மணி நேரம் நீங்கள் பயணம் பண்ணி உங்கள் வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ களைப்பாக இருக்கும்போது கூட வந்து வசனம் கேட்கறதுக்கு இவ்வளோ உற்சாகம் காட்டுறோம். தவறில்லை, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் வசனம் கேட்கறதுல இவ்வளவு நாம பிரியமா இருக்கிறோமே, வசனத்தின்படி கீழ்ப்படுகிறதற்கு அவ்வளவு பிரியமா நாம் இருக்கிறோமா? அதான் கேள்வி. இன்னைக்கு வசனத்துக்கு ஒன்றும் சபையில் குறைச்சல் இல்லை. நிறைய வசனம் கேட்குறோம், ஏராளமான வசனம் கேட்குறோம். ஆனால் எத்தனை வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? இயேசு சொல்லலை வசனத்தை கேட்கிறவங்களெல்லாம் பாக்கியவான்கள்னு சொல்லலை. என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் புத்தி உள்ள மனுஷன், அவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, காதால கேட்கறதோட நிறுத்தாம கீழ்ப்படிய கிருபைத்தார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்? வலது கருத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நான் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் அல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை பிரியப்படுத்த கிருபைத்தாரும். சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து உம்மை பிரியப்படுத்த கிருபை தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கீழ்ப்படியணும். இன்னைக்கு மாலையில் I want to talk about 3 characteristics of true obedience. உண்மையான கீழ்ப்படிதலுடைய 3 குணாதிசயங்களை குறித்து பேச போறேன். கர்த்தருடைய ஆவியான சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவாராக. இந்த வசனங்களை தியானிக்கும் போது, கேட்கும் போது நம்மை ஒருமுறை நிதானித்து பார்ப்பதற்கும் ஆவியானவர் உதவி செய்வாராக. The first characteristic of true obedience, உண்மையான தேவன் எதிர்பார்க்கும் கீழ்ப்படிதல், தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதலின் முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? தயவு செய்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20. மத்தேயு 4:18 முதல் 20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவர்கள்
20ஆம் வசனம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எனக்கு இந்த வசனத்துல ரொம்ப அழுத்தணும்னு தோன்றின வசனம் வார்த்தை என்னன்னா உடனே. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். தொடர்ந்து வாசிப்பீங்களா? 21ஆம் வசனத்துல, அவர் அவிடமிட்டு போனார். வேற இரண்டு சகோதரராகி செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயு உடனே படவிலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களையும் கண்டார், அவர்களையும் அழைத்தார். இப்ப வாசிங்க 22ஆம் வசனம். உடனே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆவியானவர் எந்த வார்த்தையுமே வெறுமையா வீணா எழுதவே மாட்டார். என் பின்னால வாங்க, மனுஷரை பிரிக்கிறவளாக்குவேன், அவ்வளவுதான். படகு, மீன், வலை, தகப்பன் எல்லாரையும் விட்டு வந்தாங்கன்னு சொல்லல, உடனே விட்டு வந்தார்கள். You may want to write it down. The first characteristic of obedience that pleases God is obeying without delay. தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் என்று ஒன்று இருக்குமானால் அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாமதமின்றி கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? தாமதமின்றி கீழ்ப்படிய வேண்டும். obeying without delay. இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். many of us agree that we will obey, but our problem is I will obey but not immediately. நான் நிறைய பேர் கீழ்ப்படுகிறோன்னு ஒத்துக்கிடுவோம், கீழ்ப்படிவேன், கர்த்தர் சொல்கிறது செஞ்சிடறேன், ஆனால் உடனே செய்யணுமா, அங்கே தான் பிரச்சனை வருது. சில நம்ம வீட்டில் பிள்ளைங்கிட்ட, ஏம்மா தண்ணி எடுத்துட்டு வாப்பா கேளுங்களேன், பதில் எப்படி வரும் தெரியுமா? ரூம்ல இருந்து, வர்றேன் மம்மி, வர்றேன்னா அர்த்தம் என்னன்னா இன்னொரு 2 minutes ஆகும். அவங்க நேரத்தில் அவங்களுக்கு எப்போ கேம் முடியுதோ, அவங்களுக்கு எப்போ வேலை முடியுதோ, அவங்களுக்கு எப்போ தூக்கம் கலையுதோ அப்போ எழுந்து வருவாங்க. they obey, but the problem is they don't obey immediately. உடனே கீழ்ப்படிவது என்பது சில பேர் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். அப்படி செய்கிற கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட பேசுறார் அப்படின்னா குறித்த காலத்தில் தான் பேசுறாருன்றதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா இன்றைக்கு பேசுவார், நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா நாளைக்கு பேசுவார். அவர் காலம் தாழ்த்தியோ தவறியோ அவர் பேசவே மாட்டார். இன்றைக்கு ஒரு காரியம் நம்மகிட்ட அவர் உணர்த்துறாரு, பேசுறாரு அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உடனே கீழ்ப்படியணும். மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே வர்றேன் ஆண்டவரே, இன்னொரு 1 வாரம் கழிச்சு வர்றேன் சொல்லலை, உடனே. இப்போ வியாபாரம் நல்ல உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்குது, மீன் வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் மீனே கிடைக்கல அப்படின்னு 10 அடையாளம் கேட்டு எல்லாம் காஞ்சு வாடி ஒன்றும் இல்லாமல் போன பிறகு நான் வர்றேன் இல்லை, வலையை கழுவிட்டு அடுத்த கேட்சுக்கு போறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆண்டவர் பேசுறாரு, பின்பற்றி வா. உடனே வலையை விட்டாங்க, படகை விட்டாங்க, தகப்பனை விட்டாங்க, தேவனின் பின்பாக உடனே போயிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது நீங்கள் தயவு செய்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் படிப்பீர்களானால் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிப்பீங்களானா, மன்னித்துக் கொள்ளுங்க, 15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன்
தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். அவங்க வேகமா வாசிட்டாங்க. அதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உடனே. உடனே உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு தேசத்துக்கு திரும்ப வந்தேன். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, கர்த்தருடைய அழைப்பை எனக்குள்ள ஆண்டு வெளிப்படுத்தின போது நான் போய் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போய் ஆலோசனை பண்ணல. இன்னொரு சொன்னா, மாம்சம் ரத்தம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, என் சொந்தக்காரங்கிட்ட போய் பேசல. என் ரத்த சம்பந்தமானவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் போய் டிஸ்கஸ் பண்ணி, நான் போகலாமா, கர்த்தர் அழைக்கிற மாதிரி இருக்கு, நான் போகட்டுமா, நான் விடட்டுமா, நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்புறமா கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லலை. அவர் சொல்லலை, நான் எனக்கு முன்னால் இருக்க அப்போஸ்தலர்கள் சீனியர்ஸ்டெல்லாம் போய் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலை. யார்கிட்டையும் கேட்கல. கர்த்தர் வெளிப்படுத்தினாரா, உடனே நான் என்ன செய்தேன்னா அரபு தேசத்துக்கு போயிட்டேன். தேவனோடு 3 வருஷம் தனித்து அந்த வனாந்திரத்தில் உட்கார்ந்து நான் தேவனுடைய கிருபையை பெற்று நான் திரும்ப எருசலேமுக்கு வந்தேன், அல்லது நான் தமஸ்குவுக்கு திரும்ப வந்தேன். அப்போ தேவ மனிதர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான கீழ்ப்படிதல் ஏன் அவங்க வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு கேட்டால், they obeyed without delay. தாமதமின்றி கீழ்ப்படுகிற பழக்கம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படுகிறது டைம் லைன் வச்சிருக்கிறோமா, உடனே கீழ்ப்படுகிற பழக்கம் நமக்கு உண்டா? நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று நம்ம சொல்லுவோமா, அல்லது உடனே கீழ்ப்படிவோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 24 முதல் 25ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. அங்கே ஃபேலிக்ஸ் என்கிறவன் தன் மனைவி துர்சிலாளோடு ஒரு முறை வந்திருக்கிறான். வந்தவன் என்ன செய்கிறான்னா, பவுல் மூலமாக இயேசுவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கூப்பிட்டு இயேசுவை பற்றி பேசுப்பான்னு சொன்னான். பவுல் பேச தொடங்கினான். அவளா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த ஃபேலிக்ஸும் துர்சிலாலும் பவுல் 25ஆம் வசனத்தில் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுறதை கேட்ட உடனே பேலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். அப்பனா அர்த்தம் என்னன்னா, வசனம் நல்லா தான் இருக்குது, டைம் சரியில்லை. இன்னொரு முறை கேட்குறேன், ஐ வில் டூ திஸ் another டைம். இன்னொரு முறை செய்கிறேன், இன்னொரு முறை கேட்குறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்க பார்த்தாரு. ஆனால் நீங்கள் வேதத்தை என்ன வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொரு முறைன்றது அவன் வாழ்க்கையில் வரவே இல்லை. he never got the chance. இன்னொரு முறை பவுல் அவனை சந்திக்கலை. சுவிசேஷம் அவனை போய் சென்றடைந்ததாக வேதத்தில் எழுத. அப்போ கர்த்தர் ஒரு முறை தான் பேசினார் அவன்கிட்ட. that was the best chance he got. ஆனால் அந்த சான்ஸ் என்ன சொன்னான்னா, இப்போ எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு முறை வர சொல்கிறேன். ஆனால் அதே வேளையில் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 36 39 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கந்தாகையின் மந்திரின்னு ஒருவன் இருந்தான். அவன் எருசலேமில் கர்த்தரை ஆராதித்து ரதத்தில் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தான். போகிற வழியில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தக சுருளை அவன் வாசித்து கொண்டு போகிறான். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, பிலிப்பை ஏவி இந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுன்னு அனுப்புறாரு. நமக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். போனவன் அந்த ரதத்திலே இவனோட ஏறி இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். பிரசங்கம் நடந்துட்டே இருக்குங்க, ஆல்டர் காலம் கொடுக்கல, கடைசி பாட்டு பாடல. நான் கொஞ்சம் கண்கார்டன்ஸ் தேடிட்டு அப்புறமா நான் சொல்றேன், விளக்க ஒரு 4 படிச்சுட்டு அப்புறமா இது கேட்கணுமா கேட்கக்கூடாதான்லாம் சொல்லலை. வண்டி போயிட்டே இருக்குங்க, பிரசங்கம் நடந்துட்டே இருக்கு. திடீர்னு சொல்றான், இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? பிரசங்கம் இன்னும் முடியலைங்க, என்னத்மாவே சொல்லலை, இன்னும் ஆசீர்வாதம் சொல்லலை. தண்ணியை பார்த்த உடனே ஞானஸ்தானத்தை பற்றி பேசுறீங்க, இப்போ உடனே நான் கீழ்ப்படியணுமேனு வண்டியை நிறுத்தினா. வண்டியை நிறுத்தி நேராக தண்ணீருக்குள்ள 2 பேர் இறங்குறாங்க.
பாஸ்டர் வசனம் ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரெஸ்ஸு கொண்டு வரல, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் வரணும், இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு நிறுத்திட்டாங்க. வண்டியை நிறுத்தி உள்ளே இறங்கிட்டு போயிட்டான். இறங்கி போய் ஞானஸ்தானம் பெற்றான். வேதம் சொல்லுது, ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்தால் ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டரை காணுமா. இப்படி நமக்கு யாராவது நடந்திருந்தா நான்லாம் அங்கேயே விழுந்துட்டு இருப்பேன். இந்த பேய் தான் இதை கொடுத்துட்டு போச்சோ தெரியலையே, நடுவில் வந்து ஒன்று ஏறிச்சு, ஞானஸ்தானம் கொடுத்து எங்கே மாயமாக போச்சோ தெரியலையே, வஞ்சிக்கப்பட்டேன்னு நினச்சிருப்பேன். ஆனால் இந்த மனுஷனை பற்றி வாசிக்கிறோம், சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு போனானா. ஏன் சந்தோஷத்தோடு போனான் தெரியுமா? அவனுக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உடனே கீழ்ப்படிச்சிட்டேன் நான். அப்போ அர்த்தம் என்னன்னா, அந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான காரியம் நம்ம விளங்கி கொள்ளணும். கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் பேசும்போதே உடனே கீழ்ப்படின்னு எதிர்பார்ப்பார். ஏன் தெரியுமா? கீழ்ப்படியை தாமதிச்சிங்கன்னா பிலிப்பு ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் அவனை தூக்கிட்டு அடுத்த பிளான் அவனுக்கு வச்சிருக்காரு. பட் தட் வாஸ் த டைம். கீழ்ப்படுகிறதுக்கு அதான் நேரம். உடனே கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எப்படி இருக்குங்க? நான் கீழ்ப்படுகிறேன், இன்னொரு முறை, இன்னொரு சமயம். சில பேர் 2025 வருஷம் கன்வென்ஷனில் 2026 செஞ்சிருவேன், மனசில் கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? The obedience that pleases God is an obedience without delay. ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொன்னார், delayed obedience is disobedience. தாமதித்து கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமைக்கு சமம். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காலம் நம்முடைய கரத்தில் இல்லை. நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு நாம செவி கொடுப்போமானால் நாளைக்கு என்ன செய்யணுன்றதை கர்த்தர் அடுத்தபடி நம்ம காட்டுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில் கர்த்தர் பேசின வசனத்தை நம்ம ஹோல்டில் வச்சுருக்கோம். ஐ வில் டூ இட் அட் மை ஓன் கன்வீனியன்ட் டைம். எனக்கு எப்பொழுது சாதகமாக இருக்குமோ அப்பொழுது செய்வேன் நம்ம ஹோல்டில் வைக்கிறோம் பாருங்க. அதனால் கர்த்தர் தம்முடைய கரத்தையும் ஹோல்டில் தான் வச்சுருக்காரு. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின வசனத்துக்கு நம்ம இன்றைக்கு செவி கொடுத்தா நீங்கள் உடனே வழி திறக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தபடியை கர்த்தர் காட்டுவார். அடுத்த நிலைக்கு உங்களை ஆண்டு கொண்டு போவார். நீங்கள் என்ன நம்ம நிறைய வேலை நினைக்கிறோம், ஆண்டவர் அடுத்தபடி காட்டுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டு சொன்னதை செய். Do what I've already told you to do, then I will show you the next path. அடுத்தபடி உனக்கு நான் காட்டுறேன். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வசனத்தையும் சத்தியத்தையும் நிறைய கேட்குறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? டைம் நம்மகிட்ட இருக்கு நம்ம நினைக்கிறோம். எனக்கு இவ்வளோ வயசு தானே ஆச்சு, எனக்கு இன்னும் காலம் நிறையா இருக்குது, பொறுமையாக செய்யலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நாளை உன்னுடைய நாள் இல்லைப்பா. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அணுக்கிற காலம். இன்றை கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படினோன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்கள் சபையில் ஒரு வாலிப தம்பி, அவன் வெளியூர்லேருந்து படிக்க வந்தான். எங்கள் சபையில் உள்ள ஒரு விசுவாசி வீட்டில் அவன் தங்கி எங்கள் ஆலயத்து பக்கத்தில் இருந்த ஒரு கல்லூரியில் படித்தான். 3 வருஷம் படித்தான். நல்ல பையன், ரொம்ப பக்தி உள்ள ஒரு பையன், நல்ல பாரம்பரிய சபையிலிருந்து வந்து படித்த ஒரு பையன், ரொம்ப பக்தியாக இருப்பான். ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவான், ஆராதனைக்கு வருவான், எல்லா கூட்டங்களில் பங்கெடுப்பான். ஒரு நாள் நான் அவனை பார்த்து எதிர்ச்சியாக கேட்டேன், தம்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். நான் உடனே சொன்னான், அண்ணா எடுத்துருவேண்ணே, சீக்கிரம் எடுக்கணுண்ணே அப்படின்னு. சரி நான் விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன், அண்ணா அந்த காலேஜ் முடிஞ்சவொடனே எடுத்துடுறேண்ணே அப்படின்னு. சரி நானும் விட்டுட்டேன். காலேஜ் முடிஞ்சிட்டு ஊருக்கே கிளம்பி போயிட்டான். ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு நாள் வாட்ஸ்ஆப்பில் ஒரு கல்யாண கார்டை வந்து அனுப்புகிறான். அப்போ நான் உடனே ஃபோன் பண்ணேன், என்னப்பா கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாமே, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, ஞானஸ்தானம் எடுத்தியாப்பான்னு கேட்டேன். என்ன சொன்னான், நான் சீக்கிரம் எடுத்துடுறேன், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னா.
இன்னொரு 3 வருஷம் போச்சு, திருப்பி கார்டு வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே கார்டுன்னு வந்துச்சு, பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. நானும் ஃபோன் பண்ணி வாழ்த்தினேன், ஜோம் பண்ணேன். முடிச்சுட்டு கேட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டியான்னு கேட்டேன். சீக்கிரம் எடுத்துருவாண்ணே, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னா. சரி ஜபிக்கிறேன்னு வச்சுட்டேன். ஒரு 3-4 வருஷம் ஓடிடுச்சு. நான் ஆஸ்திரேலியா தேசத்தில் ஊழியம் செய்கிறதுக்காக போயிருந்தேன். என்னுடைய மைத்துனர் தான் அங்கே பாஸ்டர் இருக்காங்க, அவங்க சபையிலையும் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் குடும்பம், நான், என் மனைவி, என் மகன், ஆமாம், அவங்க எல்லாரும் குடும்பமாக ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வெளியே வந்து இந்த சைடு வாக்கில் நடந்து வர்றோம். எங்களுக்கு எதில் இந்த பையன் நடந்து வர்றான். எனக்கு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இவன் தானான்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. பக்கத்தில் வந்தால் வேறு யாரும் இல்லை, இவர் தான். அவனுக்கு என்ன பார்த்து ஒரே அதிர்ச்சி, ஆனால் நீங்கள் எப்படி நான் இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படி. இல்லைப்பா, நான் ஊழியத்துக்கு வந்தேன், நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் கிருபையில் இங்கே வேலை கிடச்சிட்டுனேன், ஃபேமிலியாக அங்கே மூவ் பண்ணிட்டோம். ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறேன், சிட்னியில் தான் வேலை செய்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக காஃபி குடிக்கணும் என்னோட. ரொம்ப தொந்தரவு பண்ணி காஃபி கொண்டு போனால் நல்லா காஃபி குடித்தோம், எல்லாம் விசாரித்தோம். எழும்புற நேரம், ஞானஸ்தானம் எடுத்தியாப்பா, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? அண்ணே சீக்கிரமாக எடுத்துருவாண்ணே, யோர்தானில் போய் ஞானஸ்தானம் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இப்போ யோர்தானுக்கு போனால் முட்டி அளவு தான் தண்ணி ஓடுது. நீ யோசித்து ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானம் பண்ணுறதுக்குள்ளே யோர்தானே வத்தி போயிடும். ஞானஸ்தானம் எடுனா இப்போ எடுக்கிறேன், நாளைக்கு எடுக்கிறேன், யோர்தானில் எடுக்கிறேன். என்னங்க அப்படியாங்க ஆண்டு கீழ்ப்படிய சொன்னார்? எப்படி கீழ்ப்படியணும்? உடனே. ஹல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறீங்களாங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்த விரும்ப, நாளைக்கு இல்லை, இன்றைக்கு. இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உணர்த்துறாரா? அர்த்தம் என்ன தெரியுமா? உடனே செய். காணிக்கையை குறித்து பேசுகிற வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? உன் காணிக்கையை நீ கொண்டு வந்து பலிபீடத்தினண்டை வரும்போது அங்கேதானே உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு குறை உண்டு என்று நீ காண்பாயானால், இன்னைக்கு காணிக்கை போட்டு அடுத்த மாதம் போய் புப்புரவாகுன்னு போடலை. உன் காணிக்கை அங்கேயே வச்சிரு, பலிபீட தண்டையிலே வச்சுட்டு முதல்ல உன் சகோதரன்கிட்ட போய் ஒப்புரவாயிடு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, டோன்ட் டிலே. இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பம் வரும் என்று நினைக்காதப்பா, உடனே கீழ்ப்படி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த செய்தி வரும்போது ஆவியானவர் உங்க இருதயத்தை தொடரார். இன்றைக்கு எந்த காரியத்தில் இருதயத்தை கடினப்படுத்திட்டு நாளைக்கென்று தள்ளி போடுறீங்க, இன்றைக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கு செய்ய நான் உடனே தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, உடனடியாக கீழ்ப்படுகிறது. An obedience that pleases God. What kind of obedience is that? தேவனை பிரியப்படுத்தும் ஒரு கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? நம்பர் 1, obedience without delay. தாமதமின்றி கீழ்ப்படிவது. இரண்டாவது, இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது? ஆதியாகமம் 37:13. ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இதோ போகிறேன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அதில் ஒருவன் யோசேப்பு. இந்த 12 குமாரரில் யோசேப்புக்கு மூத்த 10 பேரும் யோசேப்பை பகையோடு பார்த்தாங்க. ஏனென்றால் அப்பா அவனை ரொம்ப அதிகமாக நேசித்தாரு, அவனுக்கு பல வர்ண அங்கேயே கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே இவன் வேற சொப்பனங்களை பார்த்து 11 நட்சத்திரமும் சூரியனை சந்திரன் எப்படி வணங்குறத பார்க்குறேன், 11 அரிக்கட்டுகள் என் முன்னாடி வணங்குறத பார்க்குறான்னு அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. இவனை கண்டாலே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் அப்பா யோசேப்பை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, தம்பி,
உங்கள் அண்ணன்மாரெலாம் சீகேமில் ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க, நீ கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பான்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாக்கோபு சாதாரண ஆள் இல்லை, அவன் பல பேர் அவங்க வீட்டில் வந்து வேலைக்காரங்க இருக்காங்க. யோசேப்பு சொல்லலை, அப்பா என்னையாப்பா அனுப்புறீங்க, என்னை ஏற்கனவே முன்னில் பார்த்தா பிடிக்காது, என்னை ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், எல்லாம் ஏற்கனவே ரொம்ப விரோதமாக இருக்கிறான், நான் எதுக்கு போனோம், ஏதாவது ஒரு வேலைக்காரனை அனுப்புங்கன்னு சொல்லலை. ரெண்டாவது, 10 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது சின்ன விஷயம் இல்லை, உண்மை தானே? இந்த ஊர் பிள்ளைங்களை பற்றி நான் பார்த்ததில்லை. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது நான் பிள்ளைங்களை பார்த்ததில்லை. நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் பிள்ளைங்க எப்படின்னா, இந்தியாவிலலாம் பிள்ளை வந்து தன்னுடைய டிஃபன் பாக்ஸை தூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது. அந்த பிள்ளையினுடைய டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வரக்கு அப்பாவோ அம்மாவோ பின்னாடியே தூக்கிட்டு வரணும். இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி முன்னாடி நடந்து போகும். கிளாஸ் ரூம் வரைக்கும் கொண்டு போய் வைக்கணும் அந்த டிஃபன் பாக்ஸை. ஒரு ஆள் சாப்பாடு, 10 பேர் சாப்பாடை தூக்கி பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். அதுவும் அந்த காலத்தில் நம்மளை மாதிரி சின்ன சின்னதாக டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்ட ஆளுங்களாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆபிரகாம் வீட்டுக்கு 2 வாலிபர்கள் வந்தாங்க. 2 பேருக்கு சமையலுக்கு அவன் ஆர்டர் பண்ண இதே உங்களுக்கு தெரியும்ல, கன்றுக்குட்டி அடிச்சு போட்டான் அவன் 2 பேருக்கு. எப்படி சாப்பிட்ருப்பானுங்கன்னு யோசித்து பாருங்க. என்ன 10 பேர் சாப்பாடுங்க தூக்கிட்டு போனோம். அப்பா சொல்கிறாரு, நீ ஒரு ஆளை எடுத்துகிட்டு போ அப்படின்னா, இதோ போகிறேன். கீழ்ப்படிச்சாங்க. எப்படி கீழ்ப்படிச்சான் தெரியுமா? I tell you, number 2, the second characteristic of true obedience or obedience that pleases God is obeying without duress. கட்டாயம் இல்லாமல் கீழ்ப்படியும் கீழ்ப்படிதல். கட்டாயப்படுத்தப்படாமல் கீழ்ப்படியும் கீழ்ப்படிதல். obeying without duress. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் யோசேப்புக்கு இருந்தது மாத்திரம் இல்லை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான்ட்டு இருந்திருக்கு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தால், கர்த்தர் மறுபடியும் எத்தனாவது விசை? 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்று சொன்னானா. முதல் முறை கூப்பிட்டு இதோ இருக்கிறேன்னு சொல்றதே பெரிய உலக அதிசயம் இல்லையா? சும்மா முழிச்சிருக்கிற பிள்ளை எழுப்புறதே ரொம்ப கஷ்டம். தூங்குற பிள்ளை எழுப்புறது கிட்டத்தட்ட கூடாத காரியம். அதுவும் நம்ம பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தா, அதாவது நான் சொல்றேன் ரொம்ப தெய்வீக குழந்தையா இருந்தா, முதல் முறை கூப்பிடும்போது தூக்கத்திலேருந்து எழுந்து வந்து இதோ இருக்கிறேன்னு சொல்றது உண்மையா தெய்வ குழந்தையா தான் இருக்கும். ஆனால் இந்த குழந்தை முதல் முறை இல்லை, எத்தனாவது முறை? 3ஆவது முறை. அதுவும் ஆண்டவரும் பாருங்க, முன்பு பேசின வாய்ஸ்லேயே பேசுறாராம். எப்படி? தாத்தா வாய்ஸ்லேயே பேசியிருக்காரு. இன்றைக்கு இருக்கிற குழந்தையா இருந்தா ஃபர்ஸ்ட் முறை எழும்பும் போதே முணங்கிட்டு தான் எழும்பி இருப்பான். ஐயோ ஆண்டவா, இந்த வீட்டில் வந்து பிறந்தேன், தூங்க கூட மனுஷனுக்கு என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, என்ன பண்ணி தொலைக்க போ அப்படின்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டு. 2வது முறை, முதல் முறை என்னன்னு கேட்டா, நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொன்னீங்க. இனி நீங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவன் எழும்ப மாட்டான். ஆனா 3 முறையும் இந்த பிள்ளை எழும்புறாங்க. எழும்பி போய் இதோ இருக்கிறே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். எப்படி ஒரு கீழ்ப்படுதல் பாருங்களேன். கட்டாயமின்றி மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கீழ்ப்படுகிறோங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், ஆனால் வேண்டா வெறுப்பா கட்டாயத்தின் பேரில் முகம் கோணி மன வருத்தத்தோட என்ன பண்ணி தொலைக்க செய்யணும். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக கீழ்ப்படுகிறோன்றது கர்த்தர் பார்க்குறாரு. பாருங்க, மனுஷன் வந்து சொன்னதை செய்தோமான்றதை பார்க்குறான். ஆனால் கர்த்தர் வந்து சொன்னதை செய்தோமான்னு பார்க்கறது மாத்திரம் இல்லை, சொன்னதை எப்படி செய்கிறோன்னு பார்க்குறாரு. அதை தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவனவன்
விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியம் என்னன்னு கேட்டா கொடுக்கிறது இல்ல. கொடுக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்ல, உற்சாகமா கொடுக்கணும். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை God loves a cheerful giver னு போட்டிருக்கு. Cheerful means giving with joy. சந்தோஷமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அந்த ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, நம்ம எவ்வளவு கொடுக்குறோமா இல்லையா அதை பார்க்கறது இல்லை, எப்படி கொடுக்குறோம். நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு பார்க்கறத விட எப்படி கீழ்ப்படுகிறோம்னு பார்க்கிறாரு. கட்டாயத்தின் பேர்ல கீழ்ப்படுகிறோமா, பயந்து கீழ்ப்படுகிறோம். சில பேர் கீழ்ப்படுகிறாங்க, செய்யாம போயிட்டு அடிக்கடி விழுந்துற போகுது, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துட போகுது, வருமானத்தில் எதுவும் பிரச்சனை வந்துட போகுது, செஞ்சிருவோம். அப்படி இல்லை, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே கீழ்ப்படுகிற இருதயம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Chronicles chapter 28 and verse 9. அங்கே தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஏன் உற்சாகத்தோட சேவிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் இருதயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறார். Man sees the hand, God sees the heart. மனுஷன் கையை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எவ்வளவு இருதயத்துல உற்சாகமா நம்ம செய்யறோம். அதனாலதான் பவுல் ஊழியத்தை பற்றி பேசும்போது, ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது கட்டாயத்தின் பேர்ல இல்ல, உற்சாகமா செய்யுங்க. நாம் மனப்பூர்வமாய் அப்படி செய்தால் நாம் பலனை பெறுவோம். அப்படி ஒரு உற்சாகத்தோடு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல். சங்கீதம் 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். மனப்பூர்வமா இருப்பாங்க. இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வழக்கத்தின்படி மாறிடுச்சு, சடங்காச்சாரத்தின்படி மாறிடுச்சு. ஆனா உண்மையா உற்சாகத்தின்படி செய்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. We have started moving by tradition and sometimes the heart of the matter is lost. அதில் உள்ள அன்பும் உற்சாகமும் போயிடுச்சு. சில குடும்பங்களில் பாருங்க, கணவன் வேலைக்கு போறாரு அல்லது மனைவி வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டினுடைய தேவைகளை சந்திக்கிறாங்க, வீட்டை கவனிச்சுக்கிறாங்கன்னு பேர் பெறுறாங்க. அப்போ நம்ம மனுஷனுடைய பாராட்டை பெற்றுறோம். ஆனால் எத்தனை பேர் அதை சந்தோஷமா செய்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். சில பேர் என்னன்னா, கட்டி தொலைச்சிட்டேன் என்ன பண்ண, ரெண்டையும் பெத்து போட்டேன் என்ன பண்ண, வாழ வைக்கணுமே, நம்ம கடமையா போயிருச்சு, அவள்கிட்ட ஊர் சிரிக்கும் அதுக்காக செய்யணும். சில பேர் ஒரு பர்த்டே வந்தா அல்லது ஒரு ஆனிவர்சரி வந்தா கடமைக்குன்னு வழக்கத்தின்படி வாங்கி கொடுத்துறோம். ஆனால் எத்தனை பேர் சந்தோஷமா அதை செய்கிறோம்? நம்ம நிறைய பேர் அதை கண்டுகொள்றது இல்லை. கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, கொடுத்துட்டோமான்னு இல்லை, வந்துட்டோமான்னு இல்லை, செஞ்சுட்டோமான்னு இல்லை, மனப்பூர்வமாக செய்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறதுல மனப்பூர்வமாக ஆராதிக்கிறோமா? கர்த்தரை தேடுறது மனப்பூர்வமாக தேடுறோமா? எங்கள் சபையில் ஒரு நல்ல சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். பல வருஷங்களுக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு புதுசாக வந்த காலம், நான் இப்போ ஒரு நாள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் ஒரே ஒரு ஆராதனை மட்டும்தான், காலை ஆராதனைனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை தான். காலையில் 8 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும். அப்போ அந்த ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பித்தா 8:45 மணி வரைக்கும் பாடல் ஆராதனை நடந்துட்டுருக்கும்.
எங்கள் ஆலயத்தில் 8 மணி ஆராதனைக்கு ஒரு பெண் பிள்ளை, அவள் வந்து ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வருவாள். ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து அவள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வருவாள். ஆனால் அவள் 8 மணிக்கு வரமாட்டாள். பொதுவாக அவளை சர்ச்சில் நீங்கள் பார்க்கலாம், சர்ச்சே காலியாக இருக்கும். 7:15 7:30 அந்த ஒரு குறிப்பிட்ட பில்லர் ஒன்று இருக்கும். அந்த பில்லருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு அவள் தனியாக ஜோம் பண்ணி அப்படியே ஆராய்த்து கொண்டிருப்பாள். 8 மணி ஆராதனைக்கு 7:30 இந்த அம்மாவுடைய சத்தம் கேட்கும். வாலிப பிள்ளை. வீட்டுக்கு தெரியாமல் வேலைக்கு போகிற வழியில் வீட்டில் ஒரு காரணம் சொல்லிட்டு வேலையில் பர்மிஷன் போட்டு வாரந்தோறும் லேட்டாக வேலைக்கு போயிடுவாள். இது அவளுடைய வழக்கம். ஒரு நாள் இதே போல் ஆராதனை நடத்த ஆரம்பித்தேன். ஒரு 8:25 8:30 போல் இந்த பிள்ளை வெளியிலிருந்து ஓடி வருகிறாள். உள்ள ஆலயத்துக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து அப்படியே மூச்சு அரைக்க உள்ள வருகிறாள். வந்து அவளுடைய வழக்கமான இடத்துல அவள் முழங்கால் படிட்டு அப்படியே ஆராய்ச்சி, கண்ணெல்லாம் கண்ணீர். ஆராதனை முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு அந்த பிள்ளை முன்னால் வர்றா. வந்து, அண்ணா இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வீட்டில் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா வேணும்னு டிலே பண்ணி நான் பிடிச்சி வர வேண்டிய ட்ரெயின், ஏன்னா 1.5 மணி நேரம் ட்ரெயினில் வரணும் ஊரில் இருந்து. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணணும்னு என்னை வந்து லேட் பண்ணி என் வீட்டிலேருந்து தாமதம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ தான் நான் வந்து சேர்ந்தேன். 8:25 தான் உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அவன் என்கிட்ட சொல்லுகிறா. இன்னொரு முறை நான் இந்த மாதிரி தாமதமாக வர்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வர்ஷிப் நடத்துங்கண்ணே. இது எப்படி இருக்கு? நம்ம ஆளு இன்னும் முடிக்கலையா அப்படின்னு கேட்குது. இன்னுமா நடத்திட்டு இருக்காங்க? முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், இன்னுமா பாடிட்டு இருக்காங்க. சில பேர் கிளாக் ஒர்க் ஆகலையோ. எனக்கு நேரம் பார்க்குறவங்கள பார்த்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க பார்த்து அவங்க பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் பார்த்துட்டு ஒரு அடிப்பாங்க பாருங்க. ஓடுதா இல்லையா தெரியல, எவ்வளோ நேரமாக நடந்துகிட்டு இருக்குது இது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம், எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம், அங்கே எவ்வளோ மனப்பூர்வமாக கர்த்தரை தேடுறோம், கீழ்ப்படுகிறோம், எவ்வளோ மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறோம். சந்தோஷமாக கீழ்ப்படிய கிருபை தாங்க ஆண்டவரே. துக்கத்தோடு இல்லை, வேறு வழி இல்லாமல் இல்லை, கர்த்தரை மகிழ்ச்சியோடு சேவிக்க கிருபை தாரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு உம்மை துதிப்பே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே,
வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். நிறைய வேளையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் நம்ம கொண்டிருந்த ஆனந்த பாக்கியத்தை இழந்துட்டோம் பாருங்க. கலாத்திய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு காலத்தில் நீங்கள் கண்ணை பிடுங்கி கொடுக்கறது கூட நீங்கள் ரெடியாக இருந்தீங்க. அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் கிரியைகள் தெரியும், உன் பொறுமை தெரியும், உன் பிரயாசம் தெரியும், பொல்லாதவர்களை சகித்து கொள்ளக்கூடாத உன்னுடைய சுபாவம் எனக்கு தெரியும். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்ல என்று நீ அறிந்து கண்டறிந்து என்னை பின்பற்றின எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உன் பேரில் ஒரு குறை இருக்கு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இன்னைக்கு நிறைய பேருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு காலத்தில் உற்சாகமாக கீழ்ப்பணிந்தவங்க இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, பின்தங்கிட்டாங்க. They are moving, but they move very slowly. Many are moving, but they are being pushed to move. முன்னால் போகிறோம், ஆனால் யாராவது தள்ளிட்டு இருக்காங்க நம்மளை. நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க. என்ன பண்ண? போகலைன்னா கேட்பாங்க, வரலைன்னா தொந்தரவு பண்ணுவாங்க, போகிறேன் இல்லை. முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன் ஆண்டவரே. எப்படி கீழ்ப்படினோன்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, ஒபீடியன்ஸ் வித்தவுட் டியூரஸ், கட்டாயமின்றி கீழ்ப்படியும் கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. முதலாவது சொன்னோம், ஒபீடியன்ஸ் வித்தவுட் டிலே, தாமதமின்றி கீழ்ப்படியணும். ரெண்டாவது, ஒபீடியன்ஸ் வித்தவுட் டியூரஸ், கட்டாயமின்றி கீழ்ப்படிவது. கடைசியாக ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அவருக்கு பிரியமான கீழ்ப்படிதல் என்ன? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாம போயிட்டான். He did not fulfill my words. He did not obey me. இது கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். நான் சொல்றத அவன் செய்யலப்பா அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசுறாரு. ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த சவுல் என்ன செய்யணும்னு சொல்லி இருந்தார். எதை இவன் செய்யாம போயிட்டான் அப்படின்னு படிக்கணும்னா 3ஆம் வசனத்துக்கு வரணும். 1 சாமுவேல் 15:3 கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் பாருங்க. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடிக்கணும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கணும், அவன் மேல் இரக்கம் வைக்கவே கூடாது. புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் கொன்று போடணும். இது கர்த்தர் சொன்னது. இரக்கமே வைக்கக்கூடாது, மனஸ்தாபப்படக்கூடாது, ஒன்றையும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சங்கரிச்சு போடணும். ஏன்னா ஆண்டவர் அமலேக்கின் மேல் இந்த தண்டனையை வருவிக்கிறதற்காக ஆண்டவர் நீண்ட காலக்கேடு கொடுத்திருந்தார். அவன் மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப நாள் அவனுக்கு இந்த அமலேக்கின் புத்திரரை ஆண்டவர் விட்டு வச்சிருந்தார். இரக்கத்தினால, கிருபையினால ஆண்டவர் விட்டு வச்சிருந்தார். எதற்காகன்னு சொன்னா, அமலேக்கினுடைய பாவம் நிறைவடையணும் அப்படின்னு வெயிட் பண்ணாரு. ஸோ அவர் ஒரு லாங் ரோப் ஆஃப் கிரேஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ சொல்றாரு, இவங்க எல்லாம் நான் உண்டாக்குனது தான், அத்தனை புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள் நான் உண்டாக்குனது, எல்லாம் என் ப்ராப்பர்ட்டி. இவங்க எல்லாம் ஒட்டகத்திலிருந்து மிருகத்திலிருந்து எல்லாம் நான் உண்டாக்குனது. நான் உனக்கு சொல்றேன், இவங்களுக்கு இவ்வளோ நாள் காலம் கொடுத்துட்டேன், ஆனால் உன்னை நான் எதுக்கு ராஜாவை ஏற்படுத்துகிறேன்னா, இந்த காலத்தில் இவங்க மேல் நியாய தீர்ப்பு வரணும். இவங்க இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது, நீ ஃபினிஷ் பண்ணுன்றாரு. இதுதான் கர்த்தரை மட்டும் சொன்னது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்னதை இவன் செய்யலை, ஏன் சொல் பேச்சு அவன் கேட்கல அப்படின்னு. அப்போ சவுல் என்ன செய்தான்? அப்படி கீழ்ப்படியாமல் என்ன செய்தான் பாருங்க. சவுலுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது பாருங்களேன். நீங்கள் தயவு செய்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் இவன் எப்படி இதை கீழ்ப்படிந்தான் பார்க்கிறோம். சவுலும்
சவுலும் ஜனங்களும் ஆகாக் என்றது இந்த அமலேக்குடைய ராஜா ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒன்றை கூட நீ விட்டு வைக்க கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது, முழுதும் நீ சங்கரிக்கணும்னாரு. ஆனா இவன் என்ன செய்தானா, ஆடு மாடுகள்ல ரொம்ப நலமானது, நல்ல குவாலிட்டி, பிரியாணிக்கு உதவும் அப்படின்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. அப்புறமா ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சானா தெரில. ராஜாவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டான். இவங்களெல்லாம் உயிரோட காப்பாற்றிட்டு இவன் நிற்கிறான். இப்போ கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல்கிட்ட, இவன் சொன்னது நான் சொன்னதை இவன் கேட்கல. சாமுவேல் சொல்ற, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலப்பா அப்படின்னா, இதற்கு சாமுவேலுடைய பதில் என்ன, சவுல் ராஜாவுடைய பதில் என்னன்னு பாருங்க. 13ஆம் வசனம் பாருங்களேன். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். இவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றி விட்டேன். உடனே சாமுவேல் கேட்கிறாரு, அப்படியானா என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம், கேட்கிற மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்கிறேன். அதற்கு சவுல் கூட கன்வீனியன்ட்டான பதில பாருங்களேன். என்ன சொல்கிறான் பாருங்க. அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. யாருக்கு? இது எனக்கு இல்லைங்க. ஆடு மாடெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க, கரெக்ட் தான். ஆனா ஜனங்க தான் செஞ்சாங்க. அது கூட நாங்க எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. யாருக்காக? எல்லாம் கர்த்தருக்கு பலியிடும்படி தப்பு வச்சிருக்கோம். எல்லாம் ஆண்டவருக்கு. ஏன்னா வேஸ்டா போயிடும், சும்மா கொண்டு போட்டா வேஸ்டா போயிடும். அது நம்ம ஆஃபரிங்ல யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எல்லாத்தையும் தப்ப வச்சிருக்கோம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. என்ன நினைக்கிற நீனு? கர்த்தர் என்ன தகன பலிகள்ல ரொம்ப பிரியமா இருக்கிறாரா? பலிகள்ல பிரியமா இருக்கிறாரா? இல்ல, கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பிரியம். நீ எவ்வளவு காணி கொடுக்கிறன்றது முக்கியம் இல்லை, கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, there is an obedience that God desires. You know what is the characteristic of God's desiring obedience? கர்த்தர் விரும்புகிற ஒரு கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தெரியுமா? நம்பர் 3, obeying without digression. obeying without digression. கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை தவறாமல் கீழ்ப்படிய வேண்டும். சவுல் 90% கீழ்ப்படிஞ்சாரு, 10% கொஞ்சம் எடுத்து வச்சாரு. கர்த்தர் சொல்லலை, கிட்டத்தட்ட எல்லாம் செஞ்சிட்டப்பா, பரவாயில்ல, பாஸ்தா நீன்னு சொல்லலை. நான் உனக்கு சொன்னதை நீ என்ன பண்ணலை, செய்யலை. நிறைய வேளையில் நம்ம கீழ்ப்படிவோம், நிறைய வேளையில் அத்தனையும் கீழ்ப்படிய மாட்டோம். சில வேளையில் கொஞ்சம் நமக்குன்னு நம்ம இஷ்டத்தையும் கொஞ்சம் நடுவில் உள்ள பூத்திடுவோம். லார்ட், ஐ வில் டூ இட், பட் நாட் எவ்ரி திங். தேர் ஆர் சம் திங்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஐ வாண்ட் டு டூ இட் மை வே. 90% நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், 10% ஏன் இஷ்டப்படி நான் செய்கிறேன். ஒரு முறை என்னுடைய மனைவியினுடைய கசின் ஒரு தம்பி, அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஒரு 5 வயசு வச்சுக்கிடுங்களேன், 5 வயசு இருக்கும். இது யாரையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க பிள்ளைங்களாம், பட் இது அவன் செய்தது. ஒரு நாள் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா. இவன் வந்தான், ஓகே மம்மி அப்படின்ட்டு போனான். போகும்போதே அவங்க அம்மா, தம்பி அப்படியே கொஞ்சம் கை கழுவுறக்கும் தண்ணி எடுத்துட்டு வான்னா. இவன் பார்த்தான், இவனுக்கு செய்கிறதுக்கு பிடிக்கலை, என்ன பண்ணன்ட்டு போனவன் ஒரே ஒரு கப் மட்டும் தண்ணி எடுத்துட்டு வந்தான். இவங்களுக்கு என்னன்னு புரியல. கை கழுவ யூ ட்ரிங்க்னு சொன்னான். இவங்க என்ன பண்ணாங்க, குடித்தாங்க. பாதி குடிச்சிட்டு ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன? வாஷ் யுவர் ஹேண்ட் நவ், இப்போ கை கழுவுங்க. இவங்களுக்கு புரியலை, என்ன இவன் சொல்கிறான். என்ன பண்ணியிருக்கான் தெரியுமாங்க? பாதி கப்பு முதல்ல கை கழுவுற தண்ணி நிரப்பிட்டு, மீதி பாதி குடிக்கிற தண்ணி நிரப்பிட்டு,
ஃபர்ஸ்ட் பார்ட்டு குடிச்சிருங்க, அடுத்த பார்ட் என்ன பண்ணுங்க, கை கழுவுங்க. இவருக்கு என்ன நிம்மதினா, நான் சொன்னபடி செஞ்சுட்டேன், கை கழுவுற தண்ணியும் கொண்டு வந்துட்டேன், குடிக்கிற தண்ணியும் கொண்டு வந்துட்டேன். இது வாங்க கீழ்ப்படிதல். கணக்கு சரியா தான் இருக்குது, ஆனா காரியம் தப்பா இருக்கு. சவுல் சொல்றான், கர்த்தர் சொன்னபடி செஞ்சுட்டேன். அப்படியா? அப்ப என்னப்பா சவுண்ட் ஒரு மாதிரி வருதுன்னா, அது எனக்கு இல்லைங்க, எல்லாம் கர்த்தருக்கு தான், எல்லாம் கர்த்தருக்கு எடுத்து வச்சிருக்கு. நம்ம நிறைய வழியில வசனத்திற்கு நம்ம முழுவதும் கீழ்ப்படிய மனது இல்லாம வசனத்தை கொஞ்சம் அப்படி பெரட்டுறோம் பார்த்தீங்களா, நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருப்புறோம் பாருங்க, அது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நம்முடைய கன்வீனியன்ஸ்க்காக நிறைய வசனங்கள் உபதேசங்களை நாம திருச்சி பண்றோம் பாருங்க, அது தேவனுக்கு வந்து பிரியமானதே கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரோ அப்படி செய்யணும், அவ்வளவுதான். முழுசும் சங்கரிச்சிருந்தா முழுசு சங்கரி. கர்த்தருக்கு இல்லாத இரக்கம் நமக்கு இருக்கவே கூடாது. கர்த்தர் முழுசும் சங்கரனே அவர் கொஞ்சம் எடுத்து வச்சாராம், இவருக்கு இரக்கம், இவருக்கு தாராளமயம். எப்பா கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்வேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம், படிக்கிறோம், கற்றுக்கொள்றோம், கேட்கிறோம். ஆனால் அநேக வேளை 100% அதை செய்கிறது இல்லை. நாமே என்ன பண்ணுறோன்னா, ஒரு சர்டன் பர்சன்டேஜை வந்து நாம் எடுத்துட்டு, இது போதுங்க, இது செஞ்சால் போதும், எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில பேர் பிரசங்கம் கேட்க வருவாங்க, நல்லா கேட்பாங்க, தலையாட்டி கேட்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, எல்லாம் நல்லா கவனிப்பாங்க, விழிச்சிருந்து கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு, பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், எல்லாம் செய்ய முடியுமா? சொல்கிறது பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், எல்லாம் செய்ய முடியுமா? எது நம்ம செய்ய முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், மற்றெல்லாம் விட்டு போயிடணும். இது நம்முடைய வாதம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற கீழ்ப்படுதல் அப்படி கிடையாது. உனக்கு எது முடியுமோ அதை செய்ப்பா, முடியாத விட்டுருப்பான்னு சொல்கிறது இல்லை. அல்லது உன் வசதிப்படி செஞ்சிருப்பா, இல்லை, நான் என்ன சொல்லணும், சொன்னபடி செய்யணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஞானஸ்தானம் பெறணும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேர் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளை கர்த்தருடைய வசனத்தின்படி நான் ஞானஸ்தானம் எடுத்தேனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நிறைய வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ என் பாரம்பரியத்தின்படி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எங்க சபையில் அப்படி சொன்னாங்க, உபதேசம் பண்ணாங்க, அதன்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் வழக்கத்தின்படி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் எத்தனை முறை நாம் உட்கார்ந்து இது கர்த்தருடைய வசனத்தின்படி நான் எடுத்தேனா அப்படின்னு நம்ம நிதானிச்சிருக்கிறோமா? இப்போ சில பேர் பாருங்க, ஞானஸ்தானத்தை பற்றி நான் பேசும்போது சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். நான் உங்களை குற்றப்படுத்தும்படி நான் சொல்லலை, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நிதானிங்க நான் சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் சில பேர் நம்ம சொல்கிறோம், நம்ம தெளிச்சு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எங்கள் சபையில் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அப்படி தான் எங்களுக்கு போதிச்சாங்க. நம்ம நினைக்கிறோம் அது தவறு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதத்துக்கு போகணும். வேதத்தில் அப்படி ஞானஸ்தானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு வசனம் கூட அப்படி இல்லையே. வேதம் முழுவதும் நீ கவர் டு கவர் படிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தெளிப்பு ஞானஸ்நானம் என்று ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். வசனம் அங்கே இருக்காது. அதற்கு மாறாக நான் வசனங்களை காட்ட முடியும். எப்படி காட்ட முடியும் என்று கேட்டால், உங்களுக்கு நான் சில வசனங்களை காட்டுறேன், நீங்களே தயவு செய்து அதை நீங்கள் படித்து பார்ப்பது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். யோவான் 3:23 வாசித்தால், யோவான் 3:23, சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான், ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏங்க, தெளிச்ச ஞானஸ்தானம் கொடுக்குறது எதுக்குங்க அதிகமான தண்ணீர் இருக்கணும்? தண்ணி எதுக்கு மிகுதியா இருக்கணும்? வேதத்தின் படி தெளிப்பு ஞானஸ்தானம் என்பது இல்லை. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தண்ணீர் மிகுதியா இருந்த இடத்துல கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது கரையிலிருந்து ஞானஸ்தானம் பெறல, தெளிச்சுட்டு தண்ணீரை விட்டு அவர் எழுந்து வெளியே வந்தார். கந்தகையின் மந்திரியை பற்றி கவனித்தோம். ரதத்தை நிறுத்தி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெற எனக்கு தடை என்னன்னு கேட்டான். அப்ப அர்த்தம் என்ன? ரதத்தில் போறனுக்கு ஒரு சொம்பு தண்ணி இருந்திருக்காத கையில? அவன் எங்க ரதத்தை நிறுத்திட்டு தண்ணீருக்குள்ள இறங்கி போகணும்? அர்த்தம் என்னன்னா, மிகுதியான தண்ணீர் இருந்தால் தான் ஞானஸ்தானம் பெற முடியுன்ற சத்தியம் அன்றைக்கு இருந்தது. அது உண்மை.
இது நீங்க நிதானிங்க. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் நான் குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்தானம் பெற்றுட்டேன் பாஸ்டர். நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஒருவேளை சபை அதை உபதேசித்திருக்கலாம், பாரம்பரியம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், வேத வசனம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? இயேசு குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்தானம் பெறலையே, 30 வயதா இருக்கும்போது தான் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெறுவதற்கு வேதம் நமக்கு கற்பிக்கிற போதனை என்ன? யார் ஞானஸ்தானம் பெற்றாங்க? உங்களுக்கு வசனங்களை காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Acts chapter 8 verse 36, 35, 36. மன்னித்துக் கொள்ளுங்க. மார்க் 16:16. யார் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்தானம் பெறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அவங்க புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளவங்க விசுவாசிக்கணும். விசுவாசிச்சவங்க தான் ஞானஸ்தானம் பெறணும். குழந்தையா இருக்கிறதுக்கு கேட்கவும் கேட்காது, புரியவும் புரியாது, விசுவாசிக்கவும் தெரியாது. அப்படி விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவனுடைய சத்தியத்தின்படி ஞானஸ்தானம் அல்ல. இதுதான் சத்தியம். யார் ஞானஸ்தானம் பெற முடியும்? மார்க்கு 1:4. யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று, யோவான் 1:4, 1:4, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. இங்க எந்த குழந்தையும் யாரும் தூக்கிட்டு வரல. யோவான் செய்த பிரசங்கத்தை கேட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவங்களே போய் யோர்தான்ல அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ குழந்தையாக ஞானஸ்நானம் பெறுவதும் கொடுப்பதும் வேதத்திலே இல்லை. நீங்க நல்ல விளங்கிக் கொள்ளுங்க அதை. ஒருவேளை இன்னைக்கு யாராவது சந்தேகத்தோடு நீங்க வந்திருந்தா, நீங்க நல்ல பக்தி உள்ளவர்களா இருக்கலாம், நான் உங்களை குறைச்சி மதிப்பிடலை. நல்ல பாரம்பரியத்தில் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கலாம், நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் நம்ம கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் நம்ம விருப்பத்தின்படி அல்ல, மனிதன் உண்டாக்கின சடங்காச்சாரங்களின்படி அல்ல, வசனத்தின்படி கீழ்ப்படினோம். கடைசி நாளில் நம்மை நியாயந்தீர்க்க போகிறது நம்முடைய பாரம்பரியம் அல்ல, நம்முடைய சபை இல்லை, நம்ம டினாமினேஷன் இல்லை. நியாயந்தீர்க்க போகிறது கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தேனா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நான் கீழ்ப்படிவது என் மனத்தின்படி அல்ல, அவருடைய வார்த்தையின்படி. இன்றைக்கு என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படி கீழ்ப்படுகிறேனா? உமக்கு பிரியமானபடி கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். இந்த 3 வார்த்தைகளை தயவு செய்து ஆவியானுடைய சத்தம் என்று நீங்கள் உணர்வீர்களானா, நீங்கள் உட்கார்ந்து இந்த வசனங்களை நீங்கள் நிதானித்து ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இன்னும் கீழ்ப்படுகிறதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தருடைய பலிபீடத்தில் அர்ப்பணித்து இன்றைக்கு அவர் பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. தயவு செய்து கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வசனம் சில வேளையில நமக்கு செய்கிறது கடினமாக தெரியலாம். It could be difficult to do it. It could be uneasy to do it. But that's the right way to do it. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே செய்வேன். கீழ்ப்படிதலை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளை அன்பு கூறுங்க. சில தடவை கடினமாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ண அதே பெண்ணை தொடர்ந்து நேசிப்பது ரொம்ப கஷ்டம். எல்லா சகோதரரும் ஆமோதிப்பீர்கள்னு நினைக்கிறேன். உண்மைதானே? சில தடவை அந்த மனைவியை பார்த்தா எரிச்சலே வந்துடும். அவள் செய்கிறது அப்படி இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சொந்த மனைவிகளை கீழ்ப்படிங்க. கரை திரை பிழை முதலானவைகள் முற்றிலும் நீங்கும்படி இயேசு மணவாட்டியாகிய சபையை சுத்திகரிக்கிறதுக்கு தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த அளவுக்கு நேசிச்சார் அவர். அதன்படி நேசிங்க. அப்படியா? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே.
அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க குடும்பம் மாறும். மனைவி கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கு வேணா கீழ்ப்படியலாம், யாருக்கு கீழ்ப்படிய முடியாது? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிது கஷ்டம். ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இப்படி கீழ்ப்படிங்க. பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். அது கீழ்ப்படுது கஷ்டம்தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தின்படி நான் கீழ்ப்படுகிறேன். தகப்பன்மாரே உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்க. சொல்ற கஷ்டம்தான், கீழ்ப்படுகிறேன். 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியம்? முதலாவது, தாமதமின்றி கீழ்ப்படியணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி கீழ்ப்படியணும்? ரெண்டாவது, எப்படி கீழ்ப்படியணும்? ஒபீடியன்ஸ் வித்தவுட் டியூரஸ், கட்டாயமின்றி கீழ்ப்படியணும், மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். மூன்றாவது, ஒபீடியன்ஸ் வித்தவுட் டைக்ரெஷன், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படியணும், அரை குறையாய் அல்ல, முழுமையாக கீழ்ப்படியணும். கீழ்ப்படி எனக்கு கிருபை தார். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுமி நிற்போமா? தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். என்னுடைய பிரியத்தின்படி வாழ்ந்தது போதும், உமக்கு பிரியமானபடி செய்ய, உமக்கு பிரியமானபடி செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. செய்தி கேட்கும் போதே, பாஸ்டர் இன்றைக்கு சில காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவருக்கு உணர்த்தினார் பாஸ்டர். அது ஒருவேளை தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காம, ரட்சிக்கப்படாம நம்ம காலந்தள்ளி போடுற ஒரு காரியமா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த செய்தியை. ரொம்ப நாளா நீங்க ஒரு காரியத்தை நீங்க கான்டம்ப்ளேட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து ஆண்டு நீங்க பேசியிருக்கிறாரு. பாஸ்டர், நான் ரொம்ப நாளை தள்ளி போட்டேன் பாஸ்டர். நான் இன்றைக்கு தெளிவான ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொன்னபடியே கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஒரு காரியமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்கலாம், நம்ம தேவனை பின்பற்றுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். எந்த காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு பேசின ஒரு காரியம், பாஸ்டர் நான் இன்னைக்கு தாமதமின்றி, துக்கமின்றி, மனப்பூர்வமாக, முழுமனதோடு நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி குறை இல்லாமல் நான் கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது 2 கையை ஆண்டவருக்கு முன்னாடி உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ஒபே லார்ட். நீங்க என்கிட்ட இந்த காரியத்தை உணர்த்தியிருக்கீங்க. இன்றைக்கு என்னோடு நீங்க பேசின வார்த்தையின்படியே நான் இன்றைக்கு கீழ்ப்படுகிறேன். இனி காலம் தாழ்த்த மாட்டேன்.
இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். நீங்க இது வரைக்கும் ஞானஸ்தானம் சத்தியத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாம நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. போதகர்களை சந்தித்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே கீழ்ப்படிய கிருபை தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க கிருபை தாங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பிரியம் என்று இன்றைக்கு நாங்கள் கேட்டோம். உம்முடைய சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.